குறையில்லாத பெருவாழ்வு. எந்த சந்தர்ப்பத்திலையும் யார்கிட்டையும் போய் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் இல்லாமல் கண்ணியமாக தன்னிறைவோடு வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வருடமெல்லாம் நமக்கு அல்லாஹுவின் பரக்கத் கொட்டோ கொட்டென்று கொட்ட வேண்டும். நாம் செய்யக்கூடிய தொழில், நாம் நடத்தக்கூடிய கடை, நாம் செய்யக்கூடிய வர்த்தகம், நமக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க், இதில் எல்லாத்துலேயும் பரக்கத்தாக நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமா? குறையில்லாத பெருவாழ்வு. எந்த சந்தர்ப்பத்திலையும் யார்கிட்டையும் போய் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் இல்லாமல் கண்ணியமாக தன்னிறைவோடு வாழணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமா? நீங்கள் அதை பார்க்குறத பார்த்தா தெரியுது, இதெல்லாம் எங்களுக்கு ஆசை இல்லாமல் இருக்குமா? இது எல்லாருடைய ஆசை தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சத்தியம், எனக்கும் உங்களுக்கும் இந்த பிரியம் உண்டு தான். இந்த காணொளியில் எளிமையான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். குறிப்பாக ஆஷூரா தினத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், சமுதாயம் மறந்து போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை சொல்ல போகிறேன். அதை நீங்கள் செய்தால் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு அல்லாஹுவின் பரக்கத் அதன் மூலம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு பரக்கத்தான நிலையை அடையலாம். உங்கள் பொருளாதாரத்திலும் உங்கள் குடும்பத்திலும் உங்களுக்கான தேவைகளிலும் வல்ல அல்லாஹ் நிறைவான பேரருளை பொழியலாம். என்ன அது என்பதை தெரிந்து கொள்ள முழுமையாக காணொளியை பாருங்கள். நிச்சயம் இந்த காணொளியின் இறுதியிலே உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பான சகோதரர்களே, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தபரானி என்கின்ற நூலிலே வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் வஸ்ஸஅ யௌம ஆஷூரத அலா அஹ்லிஹி வ இயாலிஹி வஸ்ஸஅ அல்லாஹு ஸாயிர ஸனதிஹி. யார் புனித ஆஷூராவுடைய தினத்திலே, முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளிலே தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு, தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விசாலமாக செலவு செய்கிறாரோ, விசாலமாக அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறாரோ, அதாவது சுருக்கத்தோடு இருக்கிறது இல்லை, எதையுமே பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு தேவைக்கு தேவை ஒன்று இருக்கும், ஆனால் அதை விட குறைச்சிக்கிறது எல்லாத்தையும், அந்த மாதிரி நிலை இல்லை. உள்ள விசாலத்தோடு எண்ணங்களை விசாலமாக்கி நம் குடும்பத்திற்கும் நம்முடைய ஆதரவை தேடி வாழக்கூடிய மக்களுக்கும் இல்லாத ஏழைகளுக்கும் விசாலமாக யார் செலவு செய்கிறாரோ வல்ல அல்லாஹ் அதன் மூலம் அந்த ஆண்டு முழுக்க அல்லாஹ் பரக்கத் செய்வான். குடும்பத்தினுடைய தேவை என்ன என்பது நமக்கு தெரியும். இல்லாதவர்கள் ஏழைகளினுடைய தேவை என்ன என்பது நமக்கு தெரியும். நம்ம எப்போதுமே கொடுக்கக்கூடிய வழக்கம் உள்ளவங்க தான் என்றாலும் கூட அந்த நாளில் இன்னும் அதிகமாக தேவைகளை தேடி தேடி நிறைவேற்றுவது, அவர்களுக்கான விஷயங்களை முன்னுரிமை கொடுத்து நிறைவாக செய்வது, இதை செய்தால் அல்லாஹ் வருடம் முழுக்க பரக்கத் செய்வான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி இவங்க சொல்கிறாங்க, 40 வருஷம் நாங்கள் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்கோன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை நாங்கள் செஞ்சோம், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம், குடும்பத்துக்கும் எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கும் நிறைவாக விசாலமாக அவர்களுக்கான தேவையை முழுமையாக பூர்த்தியாக்கி கொடுத்தோம். நாளைக்கு வேணுமே, அடுத்த மாதத்துக்கு வேணுமே, அடுத்து நம்ம மாத தேதி பிறக்கிற வரை நமக்கு இது வேணுமே என்றெல்லாம் எதிர்பார்க்காமல் விசாலமாக செய்தோம் அவர்களுக்கான தேவைகளை. 40 வருஷம் இதில் அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன், அல்லாஹ் எங்களுக்கு வருஷமெல்லாம் பரக்கத் செஞ்சான். ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க அந்த ஹதீஸை. அடுத்து ஒரு தாபீன்களில் கட்டுப்பட்ட சுஃபியான் இப்னு உரைனா என்று சொல்லக்கூடிய அறிஞர் பெருமகனார் சொல்கிறார், நாங்கள் 50-60 ஆண்டுகளாக இந்த ஹதீஸை பின்பற்றி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பரக்கத்தை பெற்றிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பரக்கத்தை. அல்லாவின் பரக்கத் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சுஃபியான் இப்னு உரைனா என்று சொல்லக்கூடிய அறிஞர் பெருமகனார் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மிலே பலருக்கு பரக்கத் என்றால் நிறைய கொட்டோ கொட்டொன்று குமிந்திருப்பது என்று நினைத்திருக்கிறோம். கல்லாவை திறந்து அப்படி ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறது, நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு, நல்ல லெவலில் பேங்க் பேலன்ஸு, எப்போ பார்த்தாலும் நிறைய பணம் நல்ல செழிப்பாக கையில் விளையாடி கொண்டிருப்பது, இதுதான் பரக்கத்து நினச்சிட்டு இருக்கோம். இது செல்வத்தினுடைய அளவு
ஒவ்வொருத்தருக்கும் அளவு கொடுக்குறான் அல்லாஹ். சிலருக்கு அதிகமாக கொடுக்குறான், சிலருக்கு அளந்து கொடுக்குறான், சிலருக்கு அவங்க ஒரு நெருக்கடி நிலையிலேயே அல்லாஹ் வச்சுருக்கான். நமக்கு தெரியாது அதனுடைய ரகசியம், அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ நிறைய இருக்கிறதுக்கு பேர் பரக்கத்து இல்லை. குறைவாக இருந்தாலும் நிறைவான வேலை நடக்கும். அதை வச்சு கொஞ்சம்தான், ஆனால் அது செய்யக்கூடிய வேலை நிறைய வேலை செஞ்சிடும். இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்தவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களோடய அங்கேயும் நடக்கிறேன். சில சமயங்களில் பசி ஏற்படுது, சில சமயங்களில் யாராவது அழைச்சிட்டு போகிறாங்க. சுஃபாவே கதைன்னு எங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லி இங்கேயே நாங்கள் கிடக்கிறோம். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது, இந்த பேர்ச்ச மரங்களை கொஞ்சம் எனக்கு துவா செஞ்சு பரக்கத்தை கொண்டு துவா செஞ்சு எனக்கு கொடுங்க, நான் அதை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பேர்ச்ச மரங்களை எடுத்து புறக்கி அல்லாஹ்விடத்தில் பரக்கத்துக்காக வேண்டியதில் துவா செய்து ஒரு தோல் பையில் போட்டு கொடுத்தாங்க. எப்போல்லாம் உனக்கு பசி ஏற்படுதோ அப்போல்லாம் கையை விட்டு எடுத்து சாப்பிடு. ஆனால் மொத்தமாக காலியாக்கிடக்கூடாது, மொத்தமாக அந்த பையை இப்படி கொட்டிடக்கூடாது தலைகீழாக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு கை நிறைய தான் பேரிச்சம்பழத்தை எடுத்து அந்த பையில் போட்டு கொடுத்தாங்க. நான் எங்கெல்லாம் போகிறனோ, எப்பொழுதெல்லாம் எனக்கு பசி இருக்குமோ அப்போது என் கையிலேயே அந்த பேக் இருக்கும். உள்ளே இருந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நான் மட்டும் இல்லை, யாரெல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் எடுத்து கொடுப்பேன். நீங்கள் பார்க்குறத பார்த்தா எப்படிங்க அந்த ஒரு கை பையன் எப்படிங்க இத்தனை நாள் பத்துச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துலேயும் இருந்துச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலம் 2.5 ஆண்டு கால ஹிலாஃபத் அப்போவும் என் கையில் இருந்துச்சு. அதற்கடுத்து உமர் ரலியல்லாஹுடைய காலம் 10.5 ஆண்டு கால ஹிலாஃபத் அப்போவும் என் கையில் இருந்துச்சு. அதற்கடுத்து சற்றேறக்குறைய 10 வருடத்திற்கு நெருக்கமாக உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத் அப்போவும் என் கையில் இருந்துச்சு. சுமார் ஏறத்தாழ 24 ஆண்டுகள் அந்த பைய என் கையிலேயே இருந்துச்சு. நானும் சாப்பிட்டேன், என்கிட்ட யாரெல்லாம் கேட்டாங்களோ எல்லாரும் சாப்பிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட அந்த நாளிலே, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நாளிலே அந்த பைய தொலைஞ்சு போச்சு அப்படின்னாங்க ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மானி, மக்களுக்கு ஒரு கவலை. என்ன கவலை? ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்களே, அநியாயமாக படுபாவியை கொண்டு விட்டாங்களே என்று கவலை. எனக்கு 2 கவலை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டது ஒரு கவலை என்றால், இன்னொரு கவலை, எனக்கு ரசூலுல்லாஹ் பரக்கத்தை கொண்டு ஓதி கொடுத்த அந்த பேரிச்சம்பழ பைய தோல் பை தொலைஞ்சு போச்சே என்பது இன்னொரு கவலை. ஏன்னா எனக்கு இத்தனை வருஷமாக எனக்கு உணவு கொடுத்தது, என் பசியை ஆத்தியது அந்த பை தான், அந்த பேரிச்சம்பழம் தான். இதாங்க பரக்கத்து. எளிமையாக புரியுன்னா இதுதான். அதாவது இருக்கிறது கொஞ்சம் தான், ஆனால் அதனுடைய வேலை எத்தனை வருஷம் பார்த்துருக்கு பார்த்தீங்களா? எத்தனை ஆண்டு காலங்கள் அதனுடைய வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கு பார்த்தீங்களா? 10 ரூபா தான், ஆனால் 10,000 ரூபாய் செய்ய வேண்டிய வேலையை அந்த 10 ரூபா செஞ்சுச்சுன்னா அதில் பரக்கத்து இருக்குன்னு அர்த்தம். வெறும் 5,000 ரூபாய் தான், ஆனால் 5 லட்சம் ரூபா செய்ய வேண்டிய வேலையை அந்த 5,000 ரூபாய் செஞ்சதுன்னு சொன்னால் அல்லாஹ் அதில் பரக்கத்து வச்சுட்டான்னு அர்த்தம். இந்த பரக்கத்தான வாழ்வை, செழிப்பான வாழ்வை அல்லாஹ் வருடமெல்லாம் தருவான். யாருக்கு தருவான் என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆஷூராவுடைய தினத்தை தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு யார் தாராளமாக சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வருஷம் முழுக்க பரக்கத் செய்வான். இந்த ஹதீஸை உணர்ந்து அனுபவப்பட்ட நல்லோர்களின் விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கெல்லாம் கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், நல்ல விசாலமாக அந்த நாளில் செலவு செய்யுங்க. குடும்பத்துக்கு தேவைப்படக்கூடியவங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, நோன்பு திறக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு அந்த ஆஷூராவுடைய தினத்தில் விசாலமாக செய்யுங்க. அல்லாஹ் அந்த வருஷம் முழுக்க பரக்கத் செய்வான்னு சொல்லி நாங்கள் அனுபவத்தை சொல்கிறோம். நீங்களும் செய்யுங்கப்பான்னு சொல்லி எங்களுடைய உஸ்தாத் மகள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. சமுதாயத்தின் காதுகளுக்கும் உள்ளங்களுக்கும் இந்த செய்தியை நான் கடத்துகிறேன். முழுமையான வருடம் முழுக்க பரக்கத்தை பெறுவதற்கு வல்ல அல்லாஹ் அந்த ஒரு நாளில் நாம் செய்யக்கூடிய இஹ்லாஸாக, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்யக்கூடிய, வருஷமெல்லாம் நிறைவாக வாழணும்னு செய்யக்கூடாது. எல்லாருக்கும் இஹ்லாஸாக, முஹ்லிஸாக நாம் தூய்மையான எண்ணத்தோடு செலவு செய்யும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக அதனுடைய பரக்கத்தை நம் கண்களிலே காட்டுவான். அல்லாஹ் நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.